பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த 6 மாச காலத்திலேயே எங்களால உதாரணமா சொல்ல முடியும். அது 10 லட்சம் பேருக்கு வேலைனாரு, இன்னைக்கு 11 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வை கண்ணு முன்னால ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னாலதான் நடத்தி காட்டிட்டு இருக்கோம். அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் 15 ரெட் போர்ட்ல பேசினார். இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு, இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாயிட்டு இருக்காங்க, உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் புதிய பூஸ்டுக்கு போகிட்டு இருக்கு. அதனால ஜிஎஸ்டி குறைப்போங்கிறது இன்னைக்கு கண்ணு முன்னால 3 மாச காலத்துக்குள்ள குறைச்சு மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காரு. நான் அது கான்ட்ரடியா சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? நான் இதைத்தான் சட்டப்பேரவையில் கேட்டேன். அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள், இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இதை கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன், சொன்னீர்களா செய்தீர்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் சொன்னதை மீறி நாங்க அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க இன்றைக்கு டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரே அதற்கு சாட்சி. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிற அரசாங்கம், துரோகம் செய்கின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது.